இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பிரம்பானன்கிற கோயிலுக்கு பாரத பிரதமர் மோடி போயிருக்காங்க. இந்த கோயில் இந்தோனேஷியாவில் ஜாவாக்கு பக்கத்தில் இருக்க யோககர்த்தாங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. யுனெஸ்கோவால் 1991ஆம் ஆண்டு பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தெற்கு ஆசியாவிலே மிகப்பெரிய 2வது கோயில். முதல் கோயில் கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர்வாட். அதுக்கப்புறம் பெரிய பழமையான கோயில்னால் இந்த கோயில் தான். 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலை 9ஆம் நூற்றாண்டில் வந்த சஞ்சய வம்சத்தினர் கட்டியிருக்காங்க. அப்போது சைலேந்திர வம்சத்தினர் புத்தர் கோயில் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இந்து கோயிலை இந்த சஞ்சய வம்சத்தினர் கட்டியிருக்காங்க. சஞ்சய வம்சத்தை சேர்ந்த ராக்கி பிகடன்கிற மன்னரால் இந்த கோயில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் அவரோட வழித்தோன்றலான லோகபாலன் மகாசம்புங்கிறவரால் இந்த கோயில் முடிக்கப்பட்டிருக்குது. மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மாவுக்கு இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. 6 பெரிய கோயிலும் அதை சுற்றி 240 சின்ன சின்ன கோயிலாக இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் மும்மூர்த்திகளின் வாகனமான நந்தி, கருடன், அன்னத்துக்கும் கோயில் இருக்குது. அதுபோக துர்க்கை, கணபதி சாமியோட சிலைகளும் இங்கே இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பம்சம்னா இந்த கோயிலை சுற்றி ராமாயணத்தில் ராமர் பிறந்ததுலேருந்து ராவணன் வதம் வர அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. கிருஷ்ணருடைய லீலைகளையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. 47 மீட்டர் உயரமுள்ள ஒரு மிகப்பெரிய கோபுரம் இருக்குது. அதுதான் சிவனுக்கான ஆலயம். அங்கே 3 மீட்டர் உயரத்தில் சிவன் சாமி காட்சி கொடுக்குறாங்க. அதனால ஆரம்பத்தில் சிவகிரகம்னு இந்த கோயிலை கூப்பிட்ருக்காங்க. சஞ்சய வம்சத்துக்கு அப்புறம் இந்த கோயிலை யாரும் பெருசாக பராமரிக்காதனால 16ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இது நிறைய சேதமாயிருக்கு. 2006 ஏற்பட்ட நிலநடுக்கத்திலையும் பாதிப்படைஞ்சிருக்குது. இப்போது இந்திய பிரதமர் மோடி இந்தோனேஷியா போனதுக்கப்புறம் நம்ம ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவோட தொழில்துறை இந்த கோயிலை புனரமைக்க போகிறாங்க. அதாவது கன்சர்வேஷன் அண்ட் ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. மறுசீரமைப்பு மற்றும் புனரமைப்பு செய்ய போகிறாங்க. அதுக்கு அவங்க அனலஸ்டேசிஸ் அப்படிங்கிற முறைப்படி பண்ணுறாங்க. அதாவது அந்த கோயிலில் கிடைச்ச கற்களை வச்சு 75% அந்த கற்களை எடுத்து எந்தெந்த கோயிலோட கற்கள் எதுக்குன்னு மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சி அதை புனரமைக்க கட்ட போகிறாங்க. அதனால நம்முடைய பழமையான இந்து பாரம்பரியத்தை அவங்க பாதுகாக்கிறாங்க. அந்த காலத்தில் நமக்கும் இந்தோனேஷியாவிலும் நடந்த உறவின்படி இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குங்கிறத நம்ம பாதுகாத்து வச்சுக்க முடியும்னு இந்திய அரசாங்கம் நம்புகிறாங்க. எது எப்படியோ ஒரு பழமையான கோயிலை நம்ம அரசாங்கம் மீட்டெடுக்க போகிறாங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அருண் ஏகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.